அயல் நாடுகளின் அதிநவீன அறிவியல் வளர்ச்சியையும் நகர வளர்ச்சியையும் கண்டு இன்று நாம் வியந்து போனாலும் நமது இந்திய நகரங்களிலும் மேலை நாடுகளுக்கு இணையான கலாச்சாரமும் நகர வளர்ச்சியும் மேலோங்கி இருக்கிறது. இந்திய மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்தின் அனைத்து முக்கிய நகரங்களும் தொழில் வளர்ச்சியிலும் தனி மனித வாழ்வின் முன்னேற்றமும் இன்று அதிவேகத்துடன் உயர்ந்து வருகிறது. இதனை நன்கு உணர்ந்து நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்த ரியல் எஸ்டேட் துறையில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இணையான தலைசிறந்த நிர்வாக திறனுடன் இன்று தமிழகம் மட்டுமின்றி பெங்களூர், ஹைதராபாத், பாண்டிச்சேரி என நூற்றுக்கணக்கான சாதனையாளர்களை உருவாக்கியதுடன் பல்லாயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களின் முகவரியை நிரந்தரமாக்கி இனம், மதம், மொழி கடந்து வாடிக்கையாளர்களோடு தலைமுறை தொடரும் உறவாக வளர்ந்து வரும் ஓர் உலகத்தர நிறுவனம் VIP சிட்டி. நமது நிறுவனம் சரித்திரம் பாராட்டும் அறிஞர்களின் நல்லாசியுடன் இன்றைய நவ நாகரிக வசதிகளுடன் கூடிய இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லைஃப் ஸ்டைல் அபார்ட்மெண்ட்ஸ், இன்டகிரேட்டட் டவுன்ஷிப் மற்றும் தரம் உயர்ந்த ஹவுசிங் பிளாட்ஸ் என மக்களின் மனமறிந்து உருவாக்கி அவர்களின் சொந்த வீடு, நிலம் என்கின்ற கனவை நிஜமாக்கி வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையின் ஆதாரமாய் செயல்பட்டு வருகிறது VIP நிறுவனம். Why we go with that negativity, especially when you are doing a sales? நான் சொல்றது நிறைய பேருக்கு இருக்கலாம். It is a very simple theory. Because you are always negative. That's the reason. It is not only negative in the business idea. யார் ஒருவன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் பாசிட்டிவாக இருக்கிறானோ அவனாலையும் தான் பிசினஸ்லையும் பாசிட்டிவா இருக்க முடியும். சொந்த வாழ்க்கையில நெகட்டிவா இருந்துட்டு, சொந்த வாழ்க்கையில் நீங்க நெகட்டிவா இருந்துட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருத்தனால பாசிட்டிவா இருக்கவே முடியாது. இப்போ உங்களுக்கு இருக்கிற பெரிய கவசம் என்னன்னா, ஒரு பிராண்ட் இருக்கு உங்களுக்கு பின்னாடி. இந்த பிராண்டே இல்லாம விற்க போற இன்னும் கஷ்டம். அதுதான் உங்களை தூக்கி பிடிக்கிறது. உங்களுக்கான விலாசம் அதுதான். நீங்கள் விற்று கொடுத்த இல்லங்களில் இருக்கின்ற அந்த மனைகளுக்கு அடியில் உங்களுடைய உழைப்பின் வியர்வை துளியும் இருக்கின்றது. அதிலே வாழுகின்ற குடும்பங்கள் சிரிக்கும் சிரிப்பில் உங்களுக்கான ஆசீர்வாதமும் இருக்கிறது. முதல்ல ஒரு வெற்றிக்கான அடித்தளமே ஒரு கனவு. ஏதாவது ஒரு கனவு. முதல்ல ஒரு கனவு உருவாகும் போது தான் நாம வெற்றி அடைவதற்கான தகுதியை முதல்ல பெறோம். இன்னும் சரியா போனா சொல்லணும்னா, 10,000 மணி நேரம் ஒருவன் தன்னுடைய துறையில உழைத்திருந்தால் மாத்திரம்தான் அவன் நினைக்கின்ற இலக்கை, உயரத்தை அவனால் அடைய முடியும் அப்படிங்கிறதான் ஒரு வாக்கு. ஆக 10,000 மணி நேரம் தேவைப்படுகிறது ஒருவன் அவன் இலக்கை அடைவது. உடனடியாக ஒரு 2 மணி நேரத்தில், 4 மணி நேரத்தில், 10 மணி நேரத்தில் அப்படியே நாம நினைச்ச மிகப்பெரிய கோபுரத்தை கட்டிடணும் அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியம். அழகான வீடு, ஆனந்த பறவையின் கூடு, அறம் பொருள் இன்பம் அரசாளும் வீடு, புன்னகை கட்டிய வீடு இது, பொன்னை கரைத்து பூசியது, நிலவின் ஒளியை பரப்பியது, நிம்மதி கொண்டு நிரப்பியது, செங்கல் எழுதிய கவிதை இது, தீண்டி பார்க்கும் கனவு இது, தர்மம் நுழையும் வாயில் இது, தலைமுறை வாழும் கோயில் இது. தலைமுறை வாழும் இல்லங்களை வழங்குவோர் VIP சிட்டி. வெற்றி பெற பிறந்தவர்களே, உங்கள் நிறுவனத்தின் நேர்த்தியை நான் பார்த்தேன். இங்கு எனக்கு மாலை சுமந்து வந்து போட்டார்கள். அந்த மாலை அல்ல, ரோஜாக்களால் கட்டப்பட்ட மலை அது. அதை தூக்கி சுமப்பதற்கு என் தோள்களுக்கு தினவு இருக்கிறதா என்று உங்கள் நிறுவனம் சோதித்து பார்த்தது. மிக்க மகிழ்ச்சி. எதை எப்போது செய்ய வேண்டும்,
எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு தனபால் உங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் என்பதையே நான் பார்த்தேன். எந்த நிறுவனமும் நிலை பெற வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையான தகுதி என்பது நேர்மையும் வாய்மையும். நேர்மை, வாய்மை, இந்த இரண்டு தூண்களை கொண்டுதான் ஒரு நிறுவனம் இயங்க முடியும். நேர்மையும் வாய்மையும் வந்துவிட்டால் சக்தி தானே வரும், புகழ் தானே வரும். புகழ் வந்தால் புகழை தேடி பின்னால் பணம் ஓடி வரும். நீங்கள் பணத்தை தேடிய பிறகு புகழை தேடாதீர்கள், புகழை தேடிக்கொண்ட பிறகு பணத்தை தேடுங்கள். அது ஓடி வரும், உங்கள் கூட வரும். அது பொய்மான் அல்ல, நிஜமான். நீங்கள் தான் எஜமான் என்று உங்கள் பின்னாலே ஓடி வரும். நிச்சயமாக இந்த உறுதிப்பாட்டை மட்டும் நெஞ்சில் விளைத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த மேடையை ஒரு வணிக மேடையாக பார்க்கவில்லை. இந்த பேச்சை ஒளிப்பதிவு செய்து நீங்கள் ஒளிபரப்பினால் அல்லது பரப்பினால் அது லட்சம் பேரை சென்று சேரும் என்பதும் எனக்கு தெரியும். ஏனென்றால் 5000 குடும்பங்களுக்கு ஆதரச சக்தியாக இருக்கிற தனபால் இதை லட்சம் பேருக்கு சென்று சேர்ப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தயவு செய்து உழைப்பின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உண்மையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உழைப்பின் வாராத உறுதிகள் இல்லை. உழைக்க தெரிந்தவன் தான் பிழைக்க தெரிந்தவன். உண்மையாக உழைக்க தெரிந்தவனுக்கு வெற்றி நிதானமாக வரும், ஆனால் நிரந்தரமாக வரும்.